நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எஸ்பிஐ நெட் பேங்கிங்கில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எஸ்பிஐயில் அக்கௌண்ட்டு ஓப்பன் வச்சுருப்பீங்க. இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரான்ச்சு விசிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து ஆன்லைனே வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் ப்ராசஸ் எப்படி இன்டர்நெட் பேங்கிங் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ வந்து ஃபஸ்ட் லாஸ்ட் வர பார்த்துக்கோங்க. இது மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் எஸ்பிஐயோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண நீங்கள் ஆன்லைனில் வந்து onlinesbi.com வெப்சைட்டுக்கு போகணும். அதை கிளிக் ஆன் வந்து நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து போயிடணும். அப்போ போனோடனே வந்து ஒரு புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அக்கௌண்ட் நம்பர், சிஎஃப் நம்பர், பிரான்ச் கோட். இது எல்லாமே நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தா பாஸ்புக் வந்து தந்திருப்பாங்க. அந்த பாஸ்புக்லேயே வந்து இந்த 3ஓட டீட்டெயில் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அது கீழே சிஎஃப் நம்பர் இருக்கும், அது கீழே பிரான்ச் கோடு இருக்கும். அந்த டீட்டெயிலாம் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க, எப்படி இருக்கோ அப்படியே. அதுக்கப்புறம் வந்து என்ன கண்ட்ரியோ அது வந்து கேட்கும். கண்ட்ரி இந்தியானா இந்தியா செலக்ட் பண்ணுங்கள், இல்லை என்ஆர்ஐனா வேறு கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ ரெஜிஸ்டர் பண்ண அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அண்டர் ஃபெசிலிட்டி ரிக்வயர்டை வந்து செலக்ட் ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ரைட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து வேறு 2 ஆப்ஷன் இருக்கும். லிமிட்டட் வியூ ரைட்ஸ்னு இருக்கும். அதெல்லாம் பண்ணால் வந்து உங்களால் வந்து பணம் மாற்றவோ எடுக்கவோ வந்து முடியாது. அதனால் ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்க கேப்சாவை வந்து பார்த்து வந்து அதையும் அப்படியே வந்து போட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஓடிபி வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி கொஞ்சம் நேரத்தில் வந்தோடனே வந்து அந்த ஓடிபியை பார்த்து அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபியை வர்றேன்னா ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி திரும்ப ஓடிபியை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் யூவி லாஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து ஏடிஎம் கார்டுக்கு வந்து இருக்கும். ஏடிஎம் கார்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு வந்து ஐயா ஏடிஎம் கார்டுன்னு சொல்லி கேட்கும். உடனே வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணோடனே ஏடிஎம் கார்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. டெபிட் கார்டில் வந்து அந்த கடைசி 4 டிஜிட்டு வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அதோட எக்ஸ்பிரி டேட்டு, ஏடிஎம் பின்னு இது எல்லாமே வந்து கேட்கும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து கேப்சா ஒன்று கீழே இருக்கும். கேப்சா வந்து கீழே வந்ததுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து யூசர் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கனால வந்து யூசர் ஐடியை வந்து அதுவாகவே வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லாகின் பாஸ்வேர்டு வந்து எப்படி தெரியும்ல, கேபிட்டல் லெட்டர் ஒரு லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அப்புறம் நம்பர்ஸ் ஒன்று இருக்கணும், அப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் அப்புறமா இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து onlinesbi.com வந்து கொடுத்து வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு கேப்சாவும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் லாகின் பண்ண முடியாது. ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அதை போட்டோன்னே தான் வந்து லாகின் ஆகும். திரும்ப ஓடிபி வந்து போட்டதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது வந்து இப்போ வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணுறதுக்காண்டி வந்து கேட்கும். இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் லாகின் பாஸ்வேர்டோட டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வச்சு தான் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ண முடியும். அது மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்கும். நீங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் வண்டி நம்பர், உங்கள் அம்மா நேம், உங்களுக்கு பிடிச்ச பெட் நேம், கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்ஸு, இது மாதிரி நிறையா கொஸ்டின் இருக்குது. எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணாலும் சரி, எதுனாலும் ஓகே. ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி கிளிக் சப்மிட்னு கொடுத்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை வந்து இது மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இமெயில் ஐடி வந்து உங்களோட அப்டேட் ஆகலைன்னா வந்து உங்கள் ஆப்ஷன் வந்து கேட்கும், இமெயில் ஐடியை வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கொடுத்து வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடியை கொடுத்தோடனே வந்து இமெயில் ஐடியை வந்து ஆக்டிவேட் வந்து ஆயிரும். இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தா வந்து உங்களால் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து பார்க்க மட்டும்தான் முடியும். இப்போ ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸை எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து ரைட் கார்னர் வந்து ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை போட்டு வந்து அப்கிரேட் அசஸ் லெவல்னு அது கீழே வந்து இருக்கும். அப்புறம் செலக்ட் யுவர் அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஃப்ரம் வியூ ஒன்லிலேருந்து ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸுக்கு வந்து மாறிடணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து பணத்தை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து வரும். அதையும் வந்து பார்த்து வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் ரைட்ஸ் வந்து எனேபிள் ஆயிரும். உங்கள் அக்கௌண்ட் வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு.
இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் வந்து இருக்குல்ல அக்கௌண்ட்ஸ் அதில் போய் பண்ணால் பேலன்ஸ் வந்து காட்டும். அதே மாதிரி லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தா அங்கே போய் லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் போய் பார்த்தா அங்கேயும் வந்து லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து காட்டும். இப்போ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும்னா மை அக்கௌண்ட் அண்ட் ப்ரொஃபைலுக்கு போகணும். அது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போகணும். அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 3 ஆப்ஷன் வந்து காட்டும். பை டேட்டா வேணுமா, பை மந்த்தா வேணுமா, லாஸ்ட் 6 மந்த் வேணுமா, ஃபைனான்ஷியல் இயருக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை உங்களுக்கு எது மாதிரி வேணுமா, மந்த்லேருந்து மந்த்தாக வேணுமா, இல்லாட்டி ஸ்பெசிஃபிக் டேட்லேருந்து டேட்டா வேணுமா, 6 மந்த்தாக வேணுமா அப்படின்னு கேட்டு இதை வந்து பிடிஎஃப்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு கோன்னு கொடுத்தா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிடிஎஃப்ல வந்து டவுன் ஆயிரும். இப்போ வந்து இன்டர்நெட் வீடியோ எஸ்பிஐ வந்து எப்படி லாகின் பண்ணுது, ரெஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு வேணுமோ வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ